கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாதம் இப்போதான் தொடங்கின மாதிரி இருக்கு. அதுக்குள்ளால இந்த மாதம் செப்டம்பர் முடிய போகுது. அப்படின்னா 3/4 வருஷம் முடியுது. 9வது மாதம் முடியுது. வருஷம் கடன்னு ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. என்ன டே தெரியுமா? எனக்கு திருமணமாகி 33 வருஷங்கள் முடிகிற நாள். திருமண நாளை நாங்கள் இன்றைக்கி நினைவு கூறுகிறோம். ஸோ நீங்கள் எங்கள் குடும்பத்துக்காக இன்றைக்கி ஸ்பெஷலாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. எனக்கு 3 பிள்ளைகள், 3 பேரப்பிள்ளைகள், ஒரு மருமகன், ஒரு மருமகள், 2 மகன்கள், ஒரு மகள். கர்த்தர் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு. சிலர் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கசந்து போன அனுபவத்தோட இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்குறவங்களா இருக்கலாம். இப்பொழுதும் எங்கள் குடும்ப ஃபோட்டோவை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சாட்சியின் ஃபோட்டோவாக ஆண்டவர் போட சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்லியிருக்கார் தெரியுமா? ஆண்டவரே, நானும் நீர் எங்களுக்கு தந்த பிள்ளைகளும் உம்மாலே இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். ஆண்டவர் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்கிறவர் என்பதை அதுக்கு நாங்களே எங்கள் குடும்பமே ஒரு சாட்சி. அதுக்காக தான் இந்த நாளில் எங்கள் முழு குடும்பத்தினுடைய ஃபோட்டோவை இன்றைக்கி நாங்கள் போடுறோம். நீங்கள் எங்கள் முழு குடும்பத்திற்காக டெய்லி ஜெபித்து கொள்ளுங்க. நல்ல ஒரு மனைவி, எனக்கு நல்ல கனி கொடுக்கிற மனைவி, வீட்டோரங்களிலே கனி தருகிற ஒரு நல்ல திராட்சை செடியாக கர்த்தனுடைய மனைவி எனக்கு தந்திருக்கிறாரு. இந்த சந்தோஷமான நாளில் ஆண்டவர் என் இருதயத்தில் ஏவுறாரு. உங்கள் வீட்லையும் திருமணம் நடக்காத உங்கள் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இதிலிருந்து ஒரு சங்கிலி தொடர் அற்புதம் வந்து உங்கள் குடும்பத்தில் தடைப்பட்டிருக்கிற நல்ல திருமண காரியங்கள் அழகாக நடக்கும். மகிமையான நல் விசேஷங்கள் குடும்பத்தில் பேசப்படும். அதே போல் பிள்ளை இல்லாத பிள்ளைகள், இன்றைக்கு இந்த சங்கிலி தொடர் அற்புதம் எங்கள் குடும்பத்திலிருந்து வசனத்தின்படி, வசனம் எங்களுக்கு அற்புதத்தை செய்தது. அந்த வசனத்தின் ஒரு பெரிய அற்புத குடும்பமாக நாங்கள் நிற்கிறோம். இதிலிருந்து அந்த வசனம் அற்புதமாக உங்கள் குடும்பங்களில் சங்கிலி தொடர் அற்புதம் மாதிரி உங்கள் குடும்பத்தை பிடிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த நாளில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தடைகள் நீங்கி குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு சுப காரியங்கள் நடக்கும். பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கும். பேர பிள்ளைகளை பார்க்கணுன்னு நிறைய பெற்றோர்கள் இன்றைக்கி ஆசையோடு இருக்கிறீங்க. இந்த பேர பிள்ளைகளை பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நல்ல பேர குழந்தைகளையும் கொடுத்து இந்த பூமியில் அழகாக ஆசீர்வதிப்பார். ஸோ பி ஹாப்பி. ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப் அழகாக என்ஜாய் பண்ணுங்கள். எங்களுக்கு அதிசயம் செய்த ஆண்டவர் உங்களுக்கும் அதிசயங்களை செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? எடுத்து வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறார்? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். 33 வருஷம் என்னுடைய இல்லற வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த நன்மையினால், நன்மையான ஈவாகிய மனைவியினால், நன்மையான ஈவாகிய பிள்ளைகளினால, பேர குழந்தைகளினால நான் திருப்தியாக இன்னைக்கு உங்கள் கூடவே சேர்ந்த ஆண்டவருக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். எங்கள் குடும்பமே கர்த்தருக்காக ஊழியம் செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பொதுவாக டாக்டருங்க பிள்ளைகளை டாக்டர் படிக்க வைப்பாங்க. அட்வொகேட்ஸ் பார்த்திங்கன்னா பிள்ளைகளை அட்வொகேட்டுக்கு படிக்க வைப்பாங்க. என்ஜினியர்ஸ் பிள்ளைகளை என்ஜினியரிங்க்கு படிக்க வைப்பாங்க. இப்படி ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, ஆடிட்டர்ஸ் அவங்க பிள்ளைகளை ஆடிட்டராக தான் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ சிலது கொஞ்சம் அப்படி இப்படி மாறும். ஆனாலும் இன்னைக்கு ஊழியக்காரன் தன்னுடைய பிள்ளைகளை ஊழியக்காரங்களை மாற்றணும்னு ஆசைப்படுவான். அதுக்கு பிள்ளைகளுடைய கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். என்னுடைய பிள்ளைகளை அதுக்கு கோஆப்ரேஷன் பண்ணி அழகாக திருப்தியாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோம். அதே போல் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாகன்னு சொன்னது மாதிரி ஆண்டவர் அளிக்கும் நன்மையினால் இன்னைக்கு பிறகு நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க. நல்ல குடும்ப வாழ்க்கை, நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, நல்ல வீடு வாசல், நல்ல கற்பத்தின் கனிகள், நல்ல பேர குழந்தைகள், இப்படின்னு எல்லாத்தையும் ஆண்டவர் சிறப்பாக அமைச்சு தரணுன்னா நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக உண்மை முத்தமாக உங்கள் பணிகளை செய்யணும். கடினமாக உழைக்கணும். சிலர் சொல்லுவாங்க, மங்களவார்த்தையை பார்த்துட்டு எனக்கு சிலர் மெசேஜ் அனுப்புறதையும் ஃபோன் பண்ணுறதையும் பார்த்துருக்குறேன். என்னையா கண்ணெல்லாம் உள்ளே போயிருக்கு, சரியா தூங்கலையா, ரெஸ்ட் எடுக்கலையா,
கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ஐயா இப்படின்னெல்லாம் அநேகர் என் மேலே ரொம்ப அன்பு வைத்து சொல்லுகிறத பார்த்துருக்கிறேன். அந்த அளவு இரவு பகலாக ஓடுறோம், ஆண்டவருக்காக ஓடுறோம். என்கிட்ட ஊழியத்தை கொடுத்துருக்காரு, ஊழியத்துக்கு இரவு பகலாக ஓடுறோம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தொழிலை நீங்கள் உண்மையும் உத்தமமாக செய்யணும். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்திற்கு அதிபதியாய் மாற்ற முடியும். சும்மா ஒன்று ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கலை, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்ததுனால தான் என் குடும்பத்தை இவ்வளோ அழகாக ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். சாட்சியாக நான் சொல்ல முடியும். அதே போல் நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உங்கள் குடும்பத்தை அநேகத்திற்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் வைப்பார். ஆண்டவர் அளிக்கிற நன்மையினால் நீங்கள் திருப்தி அடைந்து நோய் நொடி இல்லாமல் எல்லா செல்வமும் பெற்று நிறைவாக வாழணுன்னு என்னுடைய திருமண நாள் அன்றைக்கு நிறைஞ்ச மனசில் உங்கள் எல்லாரையும் குடும்பமாக ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். நான் இப்பொழுது நிறைவாக மன மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு நாள் நீங்களும் இதே போல் நிறைய பேருக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை ஆண்டவர் விவரித்து சொல்லுவதற்கு ஒரு வழியை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் தேவ சமாதானம் தங்கி இருப்பதாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கி இருக்கட்டும், சந்தோஷம் தங்கி இருக்கட்டும். பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் எல்லாரும் உங்கள் பந்தியை சுற்றி ஒலிவ மர கன்றுகளை போல வளர்ந்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்க. இனி உங்கள் குடும்பம்தான் ஆண்டவருக்கு அற்புதங்களும் அடையாளங்களும். யாருன்னா என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் பேரப்பிள்ளைங்க. அதை விட நான் வெளியே எங்கேயும் தேட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை காணப்படுவார். சரியா? சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் முகமது முஹைதீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய மனைவியின் பெயர் நிஷா. நான் அபுதாபியில் வேலை பார்த்து வருகிறேன். ஆண்டவர் எங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்தார். 2 குழந்தைகளை கொடுத்தார். நல்ல வீட்டை கொடுத்தார், காரை கொடுத்தார். இடையில் கொரோனா காலத்தில் என்னுடைய வேலை இழந்து விட்டேன். 4 வருடங்களாக வேலைக்கு போக முடியாமல் கடன் பிரச்சனையில் சிக்கிக்கொண்டோம். வீடு வாங்கியதற்கு இஎம்ஐ கட்ட முடியாமல் பேங்க் அதிகாரிகளினால் நெருக்கப்பட்டோம். ஒரே நாளில் 60 லட்சம் கட்ட வேண்டும், இல்லை என்றால் வீடு ஏலத்திற்கு போய்விடும் என்று சொல்லிவிட்டார்கள். இப்படிப்பட்ட சமயத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் அபுதாபிக்கு வந்து தேவ செய்தி எங்கள் சபையிலே கொடுத்தார்கள். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு முடிவில் சகோதரர் அவர்களிடம் தனியாக நான் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் பாரப்பட்டு ஜெபித்து கிரகிக்க முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி ஜெபித்தார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன ஆச்சரியம்! கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி ஏறெடுத்த ஜெபத்தினாலும் எனக்கு 6 லட்சம் சம்பளத்தில் வேலை கிடைத்தது. மேலும் பேங்கிலிருந்து எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. ஒரே நாளில் 60 லட்சத்தை கட்ட வேண்டும் என்று சொன்ன அதே பேங்க் மேனேஜர் 30 லட்சம் கட்டினால் போதும் என்று சொல்லி 3 மாதங்கள் கால அவகாசம் கொடுத்தார்கள். ஆண்டவர் 30 லட்சத்தில் எல்லாவற்றையும் முடித்து கொடுத்து என்னுடைய வீட்டையும் பத்திரத்தையும் எங்களிடம் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். பார்த்தீங்களா? வீடு ஏலத்துக்கு வந்துருச்சு. ஆனால் ஆண்டவர் ஒரு மங்கள வார்த்தை சொன்னார், கிரகிக்க முடியாத ஒரு காரியத்தை நான் உனக்கு செய்வேன். இன்னைக்கும் கிரகிக்க முடியாத ஒரு காரியத்தை செய்வேன். என்னால் சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத அதிசயங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு சந்தோஷமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு முழுக்க ஆண்டவருடைய கிருபை எனக்கு உதவியாக இருந்தது. உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய உதவிகள் எல்லாமே எங்களுக்கு பின்னணியில் இருந்தது. அதே போல உங்களுக்கும் கர்த்தர் செய்வார், உங்கள் குடும்பத்திற்கும் கர்த்தர் செய்வார். அது சொன்னார் பாருங்க, பேங்க் ஏலத்துக்கு வந்துருச்சு. 60 லட்சம் ஒரே நாளில் கட்டினாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வேலை இல்லாத நேரம் வேற. ஆண்டவர் அவருக்கு 6 லட்சம் ரூபாய் மாத சம்பளத்தில் அழகாக அவருக்கு வேலையை கொடுத்தது மட்டுமல்ல, இந்த 30 லட்சத்தில் செட்டில்மெண்ட்டை ஆண்டவர் அந்த பேங்க் அதிகாரிடத்தில் பேசி ஆண்டவர் 30 லட்சத்தை கட்டி அழகாக டாக்குமெண்ட் எல்லாம் கையில் வாங்கிட்டு வந்து அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் வந்து சாட்சி சொன்னாங்க. அவர் அபுதாபியிலேருந்து வந்து மனைவியுமாக வந்து நின்று அன்பரின் பாதத்தில் போன மாதம் சாட்சி சொன்னாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் வாழ்க்கையிலும் கிரகிக்க முடியாத காரியத்தை, அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். இந்த வாரம் சனிக்கிழமை நமக்கு இதே போல் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் வேப்பேரியில்
பிகேஎன் ஆடிட்டோரியத்தில் வச்சு நடக்குது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தான் ஆச்சு. இந்த சனிக்கிழமைக்கு வெளியூரில் இருக்கிற நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிடுங்க. கிரகிக்க கூடாத ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார் என்கிற நம்பிக்கையில் இன்னிலிருந்து இந்த வார்த்தையை, இது ஒரு மங்கள வார்த்தை, நீ கிரகிக்க முடியாத அற்புதத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். இந்த மங்கள வார்த்தையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. பெரிய அற்புதத்தை எதிர்பார்த்து வாருங்க, கர்த்தர் செய்வார். சரி, ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. முகமது மொஹைதீனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்து ஏலத்தில் வந்த வீட்டை மொத்த பணத்தையும் கட்டி நல்லபடியாக வீட்டை மீட்டெடுக்க கர்த்தர் வழிவாசல்களை திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். கிரகிக்க முடியாத ஒரு அற்புதத்தை செய்து கொரோனா காலங்களில் வேலை இல்லாமல் இருந்த அவருக்கு 6 லட்சம் சம்பளத்தில் ஒரு வேலையை கொடுத்து ஆண்டவர் அவருடைய வருமானத்தை அதிகப்படுத்தி அந்த 30 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி நீர் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடைந்து முழு பணத்தையும் பேங்குக்கு கட்டி அந்த வீட்டை ஏலத்திலிருந்து மட்டுமல்ல, பேங்கிலிருந்தே மீட்டெடுத்த தேவன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படி அற்புதம் செய்யும். பேங்க் லோன் கட்ட முடியாமல் கஷ்டப்படுகிற என் பிள்ளைகளுக்கு பேங்க் லோன்களை அடைப்பதற்கு கிரகிக்க கூடாத ஒரு அற்புதத்தை நீர் செய்வீராக. கடனில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கடன் அடைக்க உதவி செய்யுங்க. கொரோனா காலத்தில் வேலை இழந்த என் அன்பு மகனுக்கு 6 லட்சம் சம்பளத்தில் வேலையை கொடுத்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே, அந்த சகோதரனுக்கு அற்புதத்தை செய்து ஆண்டவர், இவர்களுக்கும் நீர் ஒரு அற்புதத்தை நீர் செய்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் அன்பை ருசித்த அந்த மகனுக்கு, அவருடைய மனைவிக்கு இன்னைக்கு ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக அவர்களை நீர் மாற்றி வைத்திருக்கிற முகமது மொஹைதீனையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி உம்முடைய அன்பை ருசிக்க உதவி செய்த ஆண்டவர், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும், எந்த மதத்தை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் நீர் அற்புதம் செய்கிறவர். முகமது மொஹைதீனுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு மார்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் நீர் அற்புதம் செய்யும். நீர் மதத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, அவருடைய உள்ளத்தை பார்த்து, அவருடைய ஏக்கங்களை பார்த்து, அவருடைய எதிர்பார்ப்புகளை பார்த்து ஆசீர்வதிக்கிற தெய்வம். என் பிள்ளைகள் எல்லாருக்கும் அற்புதம் செய்யும் ஆண்டவரே. இந்த மாத கடைசியில் இதுவரைக்கும் கர்த்தர் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் நாங்கள் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் தொடர்ந்து நாளைய தினத்தில் ஒரு புதிய மாதத்தை ஆரம்பிக்க போகிறாங்க. அப்பொழுது நீர் அளிக்கும் நன்மைகளினால் அவர்கள் திருப்தி அடைந்து ஒரு நாள் அவர்களும் கர்த்தருக்கு மகிமையாய் சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாளிலும் அவர்கள் என்னென்ன நன்மை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அது வேலையோ, வீடோ, கற்பத்தின் கனியோ, திருமண வாழ்க்கையோ, இல்லைன்னா ஒரு ஆவிக்குரிய அபிஷேகமோ, இல்லைன்னா ரட்சிப்பின் அனுபவமோ, எது எதிர்பார்த்துருக்கிறாங்களோ எல்லாம் என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பேரால நிறைஞ்ச மனசுல என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் என்னுடைய குடும்பத்து பிள்ளைகளாக, அவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய சகோதரனாக, ஆவிக்குரிய ஒரு தகப்பனாக இவர்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், நன்றாக இருக்கட்டும். நல்ல பிள்ளைகள், நல்ல பேர பிள்ளைகளை கொடுத்து இந்த பூமியிலே அவர்களை நீர் நிலைநிறுத்தும்படி நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கட்டும். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள் என்கிற மங்கள வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.